ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் நம்ம சேர்ந்து சம்பாதிப்போம் அந்த சேலஞ்சில் நாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி பிடிசி ஒரு நல்ல பிரேக் அவுட் லெவலில் இருக்கிறான். நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு இது பேட்டர்ன் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் ஆல்ரெடி 44,000 பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சுச்சுவேஷன் சரியில்லாததுனால. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிசி பை தான் பண்ண போகிறோம். நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். அதை நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். நம்ம எப்பயும் போல் சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட ஒரு ரேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ரேஞ்ச் ஆகினுக்குது. பிரேக் அவுட் கொடுத்தா மேலே இதுக்கு மேலே 44,500 மேலே கொடுத்தா ஒரு நல்ல மூமெண்ட்டும், 43,200 கீழே கொடுத்தா நல்ல மூமெண்ட்டுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தோம். பட் இப்போதைக்கு சுச்சுவேஷன் பார்த்தா ரொம்ப வியர்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மேலே ஹோல்ட் ஆகிட்டு இப்போ மேலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. டேயில் பார்த்தா ஆல்மோஸ்ட் 60-70% மேலே போக வாய்ப்பு இருக்குது. பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளோட கரெக்டான பையிங் ப்ரைஸ் இப்போதைக்கு கரெக்டான பார்த்தீங்கன்னா 44,150. ஓகேவா? 44,150 கிட்டே நம்ம பை பண்ணலாம். என்னோட லாஸ்ட் ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இறங்கிக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்விங்கு தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக வைக்கணும். கொஞ்சம் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸாக வைக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஆல்மோஸ்ட் 1% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. நம்ம ப்ராஃபிட்டை நம்ம குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஓகேவா? நம்ம முதல் ப்ராஃபிட் டார்கெட் முதல்ல நம்ம பேட்டனை நம்ம சொல்லிடுறேன். இதுமாரி செல்லிங்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டபுள் பேட்டர்ன் எடுத்துகிட்டு கீழே இறங்கினா இந்த பக்கம் நல்லா ரேஞ்ச் ஆகிட்டு இப்போ மேலே திரும்பி ட்ரேட் ஆகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது இப்படி போயிட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ மேலே ஏறிட்டு இப்போ 44,500 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு திரும்பி இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா? பேட்டர்ன் கிளியர் ஆகுது. பிரேக் அவுட் டைம் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் நம்ம வீடியோ ரொம்ப அக்ரெசிவாக பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் டக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு பிரேக் அவுட் கொடுக்குறான், மேலே போகிறான். சரியா? லாஸ்ட்டு ஸ்விங்கை அவன் கிராஸ் பண்ணிட்டான். ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 44,000 ஆல்மோஸ்ட் நம்ம 150 கூட நம்ம பை பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கிட்ட நம்ம பை பண்ணால் கூட இட்ஸ் பெட்டர் டு டேக் அப் ட்ரேடு. ஓகேவா? இதோட முதல் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 44,500. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அந்த லெவல்கிட்ட தாண்டிட்டானா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா மேலே சஸ்டெயின் பார்க்க வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் நேற்றுலாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானோ நம்ம அப்போ நல்லா அக்ரெசிவான பை சொல்லலாம். இப்போ ஷார்ட் டேர்ம்லேயே பார்த்தா நல்ல ஒரு அக்ரெசிவான பை வந்துச்சு. டபுள்யூ பேட்டர்ன் நல்லா கிரியேட் ஆகிடுச்சா? எப்போ இந்த இப்போ வரைக்கும் பையிங் எப்போ ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னா 43,677 இதுக்கு கீழே வராத வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் கீழே ட்ரேட் ஆகணும். 4 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் ட்ரேட் ஆனால் தான் நம்ம செல்லிங் பார்க்க முடியும். அதுவே கீழே இறங்கிடுவோம். கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, செல்லிங்க்கு. பட் இப்போதைக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு பர்ஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தாக பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்கெட் 45,000 கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் 45,000 ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை தொட்டுட்டான். தொட்டு புல் பேக் வந்துச்சு. ஸோ இப்போ போனோன்னா இங்கே ஒரு வீக் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு ஆல்மோஸ்ட் 1 டே கூட பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனால் கூட ஆச்சரியம் கிடையாது. இல்லை ஒரு 4 to 8 ஹவர்ஸில். ஸோ அந்த காரணத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா எதை வைக்கலாம்? 45,000 பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 46,000 ஆல்ரெடி ரீச் ஆனது தான். 1000 பாயிண்ட்ஸாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி லைஃப் டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி நல்லா தெரியுதா, நல்ல ஒரு பேட்டர்ன் பையிங் பேட்டர்ன் ஒரு க்ரியேட் ஆகிக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பையிங் பேட்டர்ன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கான வீக்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42,300க்கு கீழே வராத வரைக்குமே 42,500 கொஞ்சது கீழே வராத வரைக்குமே இவனை செல்லிங்க்கு நம்ம பார்க்கவே கூடாது. மறந்துடுங்க, செல்லிங்க்கு மட்டும் இவனை மறந்துடுங்க. ஓகேவா? 1 minute ப்ளீஸ்.
சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கிளியர் பண்ணுறா நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பேட்டர்ன் தெளிவாக தெரியுதா? இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சீன். வீக்லியில் பையிங்னா ஸ்ட்ராங்கான பை. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டே மட்டும் இப்போ 44,000க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாலோ இல்லை இங்கே சஸ்டெயின் பண்ணிட்டாலோ நமக்கு அது போதும். இவன் வந்து நம்ம பையிங்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம் வீக்கில். அண்ட் தென் டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லியும் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் சினாரியில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரண்ட் லெவலில் பார்த்தா பையிங்கில் தான் இருக்கிறோம். இவனுக்கு புல் பேக் பின்னாடி ரெசிஸ்டன்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான அனலைஸில் பிடிசி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பிடிசி வந்து நம்ம சேர்ந்து அந்த சேலஞ்சில் நம்ம வச்சுக்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 minute ப்ளீஸ். சாரி, RS3 கிடையாது, ரியூன். ஏன் சொல்கிறேன்னா, ரியூனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கே பிரேக் அவுட்டு கொடுத்துட்டோம். ஓகே, பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஒரு புல் பேக் கிடைக்கும் தெரியுமா? அந்த புல் பேக் வந்து நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ணிக்கலான்றேன். ரொம்ப பெருசாலாம் நம்ம இவனை பார்க்கனா. ஸோ அதனால் வந்து நம்ம 4 ஹவர்ஸில் இங்கே பாருங்கள், ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட் என்ட்ரி ப்ரைஸ். அது இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 1.592, ஆல்மோஸ்ட் 2% கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசு கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்லி இவ்வளோ தூரம் தான், 5.10 தான். எத்தனை பர்சன்டேஜ் யா ஆல்மோஸ்ட் 1:2 தான். 1.50 1.50 3% மேலே வருது. ஓகேவா? நம்ம வந்து இதில் 1:2 நம்ம எதிர்பார்க்குறோம் ரியூனில். தட்ஸ் எனாஃப். அதுக்கடுத்த அது இல்லாமல் நான் ஏன் நேற்று நம்ம வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. கொஞ்சம் லேட்டாக அப்லோட் ஆகிடுச்சு. காரணம் இது கொஞ்சம் இன்டர்நெட் நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளத்தினால இது போகும்போது ஒழுங்காக போகல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாம். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இவனுக்கான ஒரு சப்போர்ட் லெவல். அதில் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஸோ சப்போர்ட் லெவல்னால இது வந்து பிரேக் அவுட்டும் கொடுக்கணும். நம்ம இந்த லெவல் வந்து நம்ம பிரேக் அவுட்னு வச்சோம். ஸோ அதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் பிரேக் அவுட் கொடுத்தோம்னா ஒரு சின்ன புல் பேக். ஏன்னா இப்போ இங்கே செல் பண்ணியிருக்கணும்னா வந்து புக் பண்ணணும். ஸோ இது ஒரு சப்போர்ட். ஸோ அதனால தான் வந்து புக் பண்ணாங்க. திரும்பி செல்லர்ஸ் அதிகமாச்சு, திரும்பி புக் பண்ணாங்க. செல்லர்ஸ் அதிகமாச்சு, திரும்பி புக் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து செல்லர்ஸ் இங்கே வந்து ஆட் ஆகணும். ஸோ செல்லர்ஸ் ஆட் ஆகணும்னு அது மார்க்கெட் திரும்பி ஒரு ரிவர்சல் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து இங்கே மார்க்கெட் வந்து இங்கே வந்து செல்லிங்க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்ம பிடிஸ் வந்து பையிங் சைடு இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து உஷாராக பண்ணித்தான் 44,100 44,000 கூட நம்ம பை பண்ணிக்கலாம். பெட்டர் பிளேஸ் தான். ஸோ பிடிசி பையிங்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புல் பேக் ப்ராஃபிட்டை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் பேக் ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேகை கொஞ்சம் 4 ஹவர்ஸில் வச்சுட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் நம்மளோட இது அனலைஸ் பண்ணி பியூர் லெவல் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். பியூர் லெவல் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்ட் தான். ஆல்மோஸ்ட் 50 510 சாரி 550 510 ஒரு டார்கெட். இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக வாய்ப்பு. இங்கே போயிட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோன்னா நாம் வந்து செல் தான் பண்ணணுமே தவிர ஹோல்ட் பண்ணணுன்ட்டு ஹோல்ட் பண்ணிடாதீங்க, ரிஸ்க் அதிகமாகிடும். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ மார்னிங் டைம் மோஸ்ட்லி வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கிரிப்டோ சொல்லியாச்சு. இந்த தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க, எஸ்சி கிடையாது. ஸோ சாரி, செல்லிங்கில் இருக்கிறான். எஸ்எல்பி, ஸோ சாரி, பிஹெச்பி. பிஹெச்பி வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கிட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போன லெவல். ஏன்னா இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தந்தது. திரும்பி அதே லெவலுக்கு ரீட்ரேஸ் பண்ணும்போது இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இங்கே செல்லர்ஸ் இருப்பாங்களா, அதுக்கடுத்து இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கடுத்து இங்கேயும் கொஞ்சம் நியூ செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. இவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணது எங்கே பண்ணுவாங்க, இந்த நடுவில் இங்கே செல் பண்ணாங்க, இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. பட் ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப ப்ராஃபிட் புக் ஆகலை. ஸோ இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தேவைப்படுது. இந்த வந்து ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன்ஸ் உங்கள்கிட்ட வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆக வாய்ப்புக்குதா?
ஸோ அந்த ஒரு கணக்கில் பார்த்தா இங்கே பிஹெச்பி வந்து இங்கே ஒரு பையிங் ஜோன் இருக்க வாய்ப்பு. அதாங்க பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் பண்ணோடனே எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்தது. செகண்ட் டைம் திரும்பி இங்கே அக்குமுலேஷன் ஆறானா இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சா நல்ல கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரமாச்சும் வைக்கலாம். அது அந்த டைமில் வந்து இவ்வளோ தூரம் கிட்ட போயிட்டு ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். பட் இவன் வந்து செல்லிங்க்கு இப்போதைக்கு உடனே டக்குன்னு ரியாக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எல்லாமே கிரிப்டோஸ் தானே, கொஞ்சம் டைம் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டான சினாரியோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பிஹெச்பி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ ஒரு லெவலில் இருக்கிறான். ஸோ இப்போ இவனை பை பண்ணால் கூட நம்ம குறைஞ்சது வந்து மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். மினிமம் டார்கெட் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கணும்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் கூட வச்சுக்கோங்க. 4.2% 4% ஸ்டாப் லாஸ் வச்சாலும் இதுவே நமக்கு 4% ப்ராஃபிட் இருந்துச்சு. நம்ம டார்கெட் வந்து ஒரு 10% கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு 1:2 வருதுல. இங்கே கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஆனால் இப்போதைக்கு கண்டிஷன் பற்றி பார்த்தா பிடிசி வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ், பிடிசி வந்து பையிங்கில் இருக்கிறதுனால இவனை வந்து நம்ம மோஸ்ட்லி பை பண்ணுறதுக்கான சரியான லெவல் தான் இருக்கிறான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ஆப்ஷன்ஸு, இந்தியன் மார்க்கெட் ஆப்ஷன்ஸு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நிறையா சீரியஸ் போடலாம். அண்ட் தென் பாய்.